சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1964ஆம் ஆண்டு இயக்குனர் ஆர்.எம். வீரப்பன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தெய்வத்தாய். இந்த படம் தான் சத்யா மூவிஸின் முதல் படம். இந்த படம் எம்.ஜி.ஆரின் 44வது படமாகும். என்னதான் சத்யா மூவிஸின் முதல் படமாக இருந்தாலும் பி.கே. ஆறுமுகம் மற்றும் ஜெயந்தி பிலிம்ஸ், கனகசபை செட்டியார் ஆகியோர் தயாரிப்புக்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்தார்கள். தெய்வத்தாய் திரைப்படத்திற்கு பூஜை போடும்போது கையில் வெறும் 10,000 தான் வைத்திருந்தார்கள். ஏ.வி.எம். செட்டியாரிடம் படத்திற்கு பைனான்ஸ் பெற்றுள்ளனர். இப்படத்தில் எம்.ஜி.ஆரின் சம்பளத்தை தவிர்த்து 4 லட்சம் ரூபாய் செலவானது. ஆனால் இந்த படம் 100 நாட்கள் ஓடி பெரும் லாபத்தை பெற்றுத் தந்தது. படத்திற்காக பெற்ற கடனை அடைத்து போக 2 படங்களை தயாரிக்கும் அளவிற்கு பணம் சேர்ந்திருந்தது. ஆர்.எம். வீரப்பன் தனியாக தனது அடுத்த படமான நான் ஆணையிட்டால் படத்தையும் தொடங்கினார். தெய்வத்தாய் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் அடித்தது. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் பாடல் இன்றும் பலரின் ஃபேவரட் பாடலாக உள்ளது. இந்நிலையில் தெய்வத்தாய் திரைப்படத்தில் எம்.ஜி.ஆருக்கு மிகவும் பிடித்த பாடல் குறித்து நடிகை சரோஜா தேவி மனம் திறந்துள்ளார். அவர் பேசியதாவது: எம்.ஜி.ஆரிடம் மேனேஜராக இருந்த ஆர்.எம். வீரப்பன் தெய்வத்தாய் திரைப்படத்தை எடுத்தார். சத்யா மூவிஸின் முதல் படம். அந்த படத்தின் பூஜை முடிந்ததும் முதல் நாள் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை பாடல்தான் எடுத்தார்கள். எம்.ஜி.ஆரும் நானும் எந்த டூயட் பாடலாக இருந்தாலும் நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ, நான் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன் என்று பேசி வைத்து கொண்டுதான் போடுவோம். அப்படி தெய்வத்தாய் படத்தில் எம்.ஜி.ஆருக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றால் அது ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் பாடல்தான். தெய்வத்தாய் திரைப்படத்தில் எம்.ஜி.ஆருக்கு ஜோடியாக சரோஜா தேவி நடித்திருந்தார். இவர்களின் ஜோடி மக்களின் வரவேற்பை பெற்று படம் 100 நாட்களை தாண்டி ஓடிய நிலையில் பயங்கரமான வசூலையும் பெற்று சூப்பர் ஹிட் அடித்தது. அதேபோல் 1964ஆம் ஆண்டு இயக்குனர் ஆர்.எம். வீரப்பன் கையில் 10,000 மட்டுமே வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து அந்த படப்பிடிப்பு முடிந்தவுடன் மீண்டும் 2 படங்கள் எடுக்கும் அளவிற்கு படம் வசூலை பெற்றுத் தந்தது என்பது உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், நம்பித்தான் ஆக வேண்டும். அதுதான் உண்மை. அதேபோல் கனகசபை செட்டியாருக்கு தயாரிப்பு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்தவர்கள் ஆறுமுகம், ஜெயந்தி பிலிம்ஸ். அவர்களின் உறுதுணையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.